அமெரிக்காவிற்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்க ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஸ்தபா கெமனி தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஸ்தபா கெமனி தனது முதல் அறிக்கையில் இதனை கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டால் அவை தாக்கப்படும் என ஈரானிய புதிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். அந்த தளங்களை அவர்கள் விரைவில் மூட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏனெனில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டப் போவதாக அமெரிக்கா கூறியது ஒரு பொய் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது எனவும் முழு தளத்துடன் எதிர்க்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். மறைந்த தனது தந்தை அயதுல்லா அலி கமனிக்கு மட்டுமல்லாது போரில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் பழி வாங்குவோம் எனவும் எதிரியிடமிருந்து ஈரான் இழப்பீடு பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் மறுத்தால் அவர்களின் சொத்துக்களை ஈரான் பறிமுதல் செய்யும் அல்லது அதே அளவிற்கு அவற்றை அளிக்கும் எனவும் எச்சரித்துள்ளார்.